வீரத்திலும் உழவர்கள் வாழ்ந்திடும் அமரர் உலகிலும் இருப்பாரே
துகில்வாணி கல்வி குறிகராணி வெள்ளை துகில்வாணி கருணை செய்து சதியே சரஸ்வதியே குருநாதா இணையாளும் குமரா தேவா குருவர் மனபாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை என்பில் ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் இணைமகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த வானமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா கண்ணிமையில் நாதனே மாவடி வேலனே கண்ணிமையில் நாதனே மாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா தினமும் பாட வந்து வேலவா
சொல்லி ஆடி வாடி வாடி உனக்கு விளக்கமா தேடி யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறேன்? ஏண்டி ஆம்பளை மேல ஆம்பளை உட்காந்துருக்கமா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்ல எது இல்ல சோதோடு வேற நீங்க ஏண்டி உன்னை டெஸ்ட் பண்ணணும். நீ டெஸ்டே பண்ண வேண்டாம், நான் ஒரிஜினல் ஆம்பளை தான். சும்மா இருக்கு மாதிரி படுக்க தப்ப நம்ப மாட்டோம். கொஞ்ச நேரம் படுத்துக்கிறது யாரு நல்லா இருக்கீங்களா? என்னடி யாருமே கேட்கல, நீங்க அக்கறையா கேட்கிற. பெண்கள்லாம் கேட்கணும் நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதோ உன் புண்ணியத்துல சுகமா இருக்கும். நீங்களாம் நல்லா இருக்கீங்க? நல்லாவே இல்லை. என்னடி இப்படி சொல்ற, வருத்தமா சொல்ற? இதெல்லாம் எப்படி எடுப்பாங்க தெரியலையா? இதெல்லாம் நேத்து கடை வண்டிக்கு சொல்லிவிட்டீங்களா இல்லையா? சாலு கிடக்குற சைஸ் அப்போ இடையில அந்த பாட்டில் இருக்கு. சாமி யாராஜா கிளம்பி விட்டார். சாமி எந்திரிச்சு உட்காருங்க, இனிமேல் தான் உங்களுக்கு மூச்சே கிடைக்க போகிறது. என்னைய மகதான் வந்திருக்கிறாரா? நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் எங்களது நாடக ரசிகர்கள் சாமிகள், வளையகுளத்தை சேர்ந்த சாமிகள் உங்க வருகை புரிந்திருக்கார்கள். எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம். சாமிகளுக்கு நன்றி கடந்த வணக்கம். ஆமா, நீங்க போன் பண்ணி சொல்றீங்களோ? அப்படிதான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்வம். முத்துராஜ் அவர்களுக்கு ஆழ்வன் வாசிக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு வளையங்குளம் சுவாமிகள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வணக்கம். நான் வந்ததுனால நீங்க வந்தீங்களா சாமி? யார? பிரதாஸ், ரவி பிரதாஸையா? ரவி பிரதாஸ்
ரவி பிசாசா? ரவி பிரதாஸ். ரவி பிரதாஸை பார்த்து தான் இருந்திருக்காங்க. நன்றி நடிகர் வணக்கம். இப்போ நீங்களும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும், சுகமா இருக்க அப்படி. நான் எனக்கு இந்த சாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு போர் அடிச்சுன்னு வச்சுக்க, அதோட போய் ரம்மி நாக்க விட்டு ரம்மி நாக்க விட்டு சீட்டுல ஜாலியாக விளையாட்டுவேன். சாமியாருக்கு நல்லா விளையாடுவாங்க, அவங்க தான் விளையாடுவாங்க. சரி, நல்லா இருக்கீங்க? மனசு ரொம்ப வருத்தமா. என்ன வருத்தம் உனக்கு? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. வயிற்றுல ஒரு புழுவும் இல்லை, ஒரு பூச்சியும் இல்லை. தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணி எங்கேயாவே விளையாண்டேன். 3 மாசமா கபடின்னு வர்றேன். இப்படி தொடர்றேன், போயிடுறேன். எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு பேசி அடிப்பாங்க பார்க்குறேன். அவனை அடிச்சா வாடுல அடிக்க மாட்டேங்கிறானா? இங்கே அடித்தேன், பாய் பட்டு கிடக்கேன். நான் வரட்டா ரைடுன்னே வேணான்ட்டேன். சரி, மீனாட்சி வாடா வந்து நடுவில் இருக்க ஒரு போனஸ் கூட தொட்டுட்டு போனான்னு லாபியில் காலை வச்சு ஆள் அவுட் ஆகிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கொத்தனார கல்யாணம் பண்ணேன். அதனால என்னைய கொள்ள பார்த்துட்டேன். 2 பேரும் ஒன்றா படுத்துருந்தோம். கொத்தனார் கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்குற மாதிரி சிமெண்ட குழப்பி சாந்தி செடி வச்சுக்கிட்டாங்க. இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு அடுத்து சிலப்பில் அப்படி தேப்பு கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அவனே டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எங்கள் அப்பா தான் சொன்னார், கண்ணி பெண்ணு தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லை கண்ணி வெளியில் கப்பு கரடெல்லாம் கோன் பால்ஸ்லாம் மாத்தாம கிடக்கு, இன்னும் சைக்கிள் கடை வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னாரு. யாருப்பான்னு? அவன் இந்த பாம்பாட்டியா மகுடி வச்சு ஊதி பாம்பு வச்சுருக்காங்க. இவன் எப்படிப்பா என்னை காப்பாற்றுவேன்னு? அப்படியே பாம்பாட்டி அது உன்னை காப்பாற்றுறியான்னாரு. 1 மாசம் ஆகுதியா அவனை கல்யாணம் பண்ணி அந்த பாம்பை கூட காமிக்கல. அவர் கல்யாணம் பண்ணி பாம்பே காட்டலையா? நானே கேட்டேன், நல்லா இருக்கும் இந்த பாம்பை நான் நம்மளே பார்த்துக்கிறேன்னு. ஆனால் என்ன சும்மா கிளம்பாது மகுடியை வச்சு ஊதுனா தான் கிளம்புங்க. ஆணுபடியோடைய வாயை வச்சு ஊதுன்னு அது பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை. அடுப்பாகி போச்சு. பார்த்து காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முடியில வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு பாம்பு குளோச்சு பாம்பாட்டியும் குளோச்சு. நம்ம கிளம்பாத பாம்பாச்சு எந்த மாசத்துக்கு வச்சுருவோம் இருக்கு. அந்த சாக வண்டியா வேணும். இனிமேல் பொம்பளை எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டி சூட வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சு கொளுத்தி விட்டு போகட்டும். சார் ஆம்பிள பேச போய் இந்த ஆம்பிள பேச ஓடுறாங்க. சாப்பிட்டுக்கீங்க இந்த 2 மைக்கு பேஸே தேவை. இந்த 2 மைக்கு அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் பேச மட்டும் குறைங்க. இந்த ஆம்பிளை கூட பேச மாட்டேன். வாய்ப்பில்லை ராஜா. அடியே என்ன மனமில்ல என்ன மாறமுள்ள பொண்ணு நல்லா இருக்கேன். இதெல்லாம் ஓல்டு சிப்பு பண்ற வேலை. எனக்கு இது வேணும். எது இது வேணும்? அந்த மாதிரிலாம் பார்க்காது. என்னடி கடைசியில் எப்படி பண்ணி விட்டேன்? ராஜாதி மனசுல நமக்கு அதெல்லாம் வேணாப்பா. சரி சரி வணக்கம் நாளைக்கு நம்ம அடுத்தவங்க வந்து நமக்கு தேவை. வர வர பெண்ணுக்காரங்க ஒருத்தவங்க சரி அப்பா பாத்தி அடி அப்பா வந்து என்ன சொன்னாரு? கண்ணுக்கு அடக்கொடக்கமா கால் போய் சொன்னாரு. நீ அடக்கொடக்கமா அறிவியாடி காவலுக்கு தூக்கம் போய் தூங்க பேசாம என்னடி சொல்ல வர்ற? என்னடி வேற விஷயம் உனக்கு தெரியாது, எனக்கு மகாலிக்கு தான் தெரியும். அம்மா எல்லாரும் வாங்க. மாமி நீதானே
அடிக்கடி இந்த பக்கமே வந்தாதான் இந்த பாட்டை பாடுறீங்க, இல்லாட்டி பாட மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல நேற்று பாடல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாறி முத்து மாறி தெய்வ மாறி தேவி அவங்க விஷயம் தெரியுமா? தெரியுமாடி? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். வாங்க, இதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன? பெண்களுக்கு ஓயாத வேலை என்னன்னு தெரியுமா? மாறாப்ப இழுத்து விடுற வேண்டி பெண்களுக்கு ஓயாத வேலையே அதை மறைக்கணுங்கிறதுக்காக மேல மாறாப்ப போடுறது. இது எதுக்கு நீ போட்டிருக்க? கண்ணாடி மாதிரி இருக்குது. நீ போறதோட போகாம இருக்கிறதும் பாரு. என்னடி இது? சரி, அப்பா கண்ணு கவலை கொடுத்தனால கொஞ்ச கவலை பார்த்தா நல்லா இருக்காது. கொஞ்ச ஆடி மாடி விளையாண்டு அப்புறமா கவலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் புரியுது. யாரு பண்ணுவா சொல்லுவாங்க? யாரு பண்ணுவான்னு சொல்லுவாப்பா? அது பண்ணால் முத்தப்பா மாமாவுக்கு ஒரு ஆளு. ஆமா, அதனால இடத்த முதல்ல எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மனசுக்கு இருக்கிற விஷயத்த சொல்லுவோம், மத்தாக்கள் அப்புறம் வச்சுக்கலாம். திண்டி நாக்கடு நாக்கடு திண்டி நாக்கடு திண்டி சாப்பிட்டது ஒத்துக்கலையா? சாப்பாடு ஒரு வாரமா வாந்தி ஆகுது. வாங்காதீங்க போல இருக்கு, சாம்பல் திங்கணும் போல இருக்கு, புளிப்பு திங்கணும் போல இருக்கு. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா பண்ணுவோம்? முழுகாம இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். உனக்கே பண்ணுது. எனக்கு ஆகவே இல்லைம்மா. நான் போய் வைத்திய பார்த்துட்டு வரேன். அவரே உயிரோட விட்டு வைக்க நல்லா இருப்பார். அவர் ஒருத்தவர் தான் பாக்கி. நான் அப்பாவை போறேன். Thank you.
இடத்துக்கு புதுசா வந்த ஒருத்தி அப்ப பார்த்து பார்த்து கூட்டிட்டு பாப்போம்னு சொன்னாரு. ஆனா வீட்டுல போயிட்டு வரேன். அவன் எங்கதான் போனே தெரியலமா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு என்னன்னு தெரியல, சிரிச்சுட்டு இருக்காளே. என்ன ரொம்ப மேல இருக்கா? சரி இறக்கி நம்ம சொல்றத கேட்கணும். இல்லாட்டி பிள்ளைய கழுத்து பிள்ளைய வளர்த்து. என்னடி அம்மா வணக்கம்மா. ஐயோ இந்த பிள்ளைய கொல்லாம விட மாட்டாப்புல இருக்கேன். குடும்பத்தோட சேர்த்து சொல்றேன். என்னம்மா அது போகும்போது நல்லா தானே போனீங்க? நல்லாதான் இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு பேயாச்சு? இந்த பிரச்சனை அந்த வைத்தியத்தை போனேன். வைத்தியத்தை போனீங்களா? என்ன சொன்னாரு? அவர் வரலாட்டு பார்த்தாரு. இளங்கொடி தொங்கும் நினைக்கிறேன். ஆடு என்னடா அந்த புள்ளைய கொல்ல போறா. இல்ல ஒரு முடிவோட தான் அவளை வந்து நினைக்கிறேன். எத்தனை பிள்ளை இருக்கு உள்ள? என்ன மேல சரி பண்ணிக்கலாம். ஒரு 3-4 பிள்ளை இருக்கு போல இருக்கு உள்ள. மொத்தமே எனக்கு 5 பிள்ளை. 5மே பொம்பளை பிள்ளை. நாங்களும் இந்த இடத்துல ஆடி பாடி விளையாட போறோம். நீ என்ன பண்றேன்னா நீ பத்திரமா வீட்டுல போய் இரு. பத்திரமா அப்படி இருந்தது அவ்வளவு பிரச்சனை. அதுக்கு நான் சொல்லலடி, நீ கவனமா இருக்கணும். கவனமா இருந்தே அப்படின்னு சொல்றது கேளுடி. கேட்க மாட்டேன்ட்டானே பாய் பாய் தண்ணியா போட்டு படுத்துன வாடு. இப்ப நான் சொல்றது நீ கேட்பியா கேட்க மாட்டியா? நான் சொல்றது கேளுடி. இந்த மாதிரி நேரத்துல அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தாதான் அவ்வளவு பிரச்சனை. கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நான் எதுக்கு அமைதியா வாயை அடைச்சிட்டாலும் எதிர்த்து சத்தம் போட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா வைத்தியர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆடி பாடி வேலை சொல்ல குளத்தை நல்லபடியா போறோம். கூடாது, கூடவே கூடாது. எதுக்கு கூடவே கூடாது. வீட்டுல போய் தூங்க வேண்டிய தேவைதான். ஆமா உனக்கு அந்த பிரச்சனை. நான் என்ன பண்றது அதுக்கு? ஆமா மாத்தி விட்டுருவான். ஆடி பாடி வேலை ஆடக்கூடாது. நீ நிறைமாத கர்ப்பிணி. நீ போய் இந்த நேரத்துல ஆடலாமா? எப்படி பரவாயில்லைமா? நாங்களாம் ஆடுவோம். நீங்களோட சேர்ந்து ஆடுவியா? ஆடலமோ ஆடலமோ ஆடலம் சத்தியமா நம்ம பிறக்கிறது கஷ்டம் தான். ஆடு அழுகி போறதே போல என்னன்னு தெரியல. என்னடி என்னமா எவ்வளவு ஊர் சுத்தி என்னடி
இவருக்கு வேற கண்ணு வீங்கிருக்கா இப்ப மட்டும் பக்க பக்கம் சிரிங்க தப்பா நல்லா ஆலமரமா பார்த்து கட்டு இப்ப நேரம் பார்த்து இப்ப வந்து பக்க பக்கம் ஏய் என்ன பொம்பளை விட என்னடி இது கண்ணுல பாடுறீங்க ஆளுகள் பக்கமான காவல் பார்ப்போம் தவமிங்கவன் ஞானிகள் வரக்கூடிய இடம் அப்படியே இருந்தா நேக்கப்படுங்க வேற இருந்தா நீங்களே சொல்றீங்க அப்படியே இருக்கடியே அப்படியே இருக்கடி